இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த ஊட்டி விடு. நான் ஒண்ணும் ஊட்ட மாட்டேன். அப்படியே இவனுக்கு சாப்பிடணும்னா இவன் மலிஷ்காவை இங்க கூப்பிடட்டும், இல்ல அவகிட்ட போய் ஊட்டி விடன்னு இல்ல கேளு. எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஆப்பிளே வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு பசி எடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் மதியம் கூட நான் சாப்பிடவே போறது. இன்னைக்கு நாள் முழுக்க பட்னியாவே இருப்பேன். நீ எனக்கு ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரி, சாப்பிடாத. அடடா டேய், நானும் உன் தாத்தாவும் வாழ்க்கையில போடாத சண்டையெல்லாம் நீங்க 2 பேரும் போடுறீங்க. ஒருத்தர் காப்பாத்திக்க ஜெயிலுக்கும் போறீங்க. ஆப்பிளுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. இந்த மேட்டரை இப்பயே முடிடா. இந்தா இது அவனுக்கு ஊட்டி விடு. டேய் நீயும் வாங்கி சாப்பிடுற. ஊட்டி விட்டா சாப்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, என் முகம் இங்க இருக்கு. உனக்கு கண்ணு தெரியலையா? இதோ வாய் இங்க இருக்கு, இந்த பக்கம் ரைட்ல. சாரி, லெஃப்ட்ல 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 வா. என்ன இது, உங்க ஊர்ல லெஃப்ட்னா தெரியாதா? இப்ப சந்தோஷமா ஊட்டிட்டல, நீ இப்ப சாப்பிடுவல, மதியமும் சாப்பிட்டுக்கோ. இப்படி வாழ்க்கை முழுக்க பட்னியா இருக்காத. பாட்டி, நீங்க இத சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு போதும், நான் ரொம்ப சாப்பிட்டுட்டேன். ஆனா நான் சாப்பிடுவேனே. அட எங்க போற நீ? பாட்டி பாத்தீங்கல்ல, இவ 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 இவெல்லாம் ஒரு பொண்ணா? என்னால இவள சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப கேர் பண்றா, இல்லனா இப்படி பண்றா. சில நேரம் அன்பு பொழிறா, இல்லனா இப்படி இந்த மாதிரி. இதோ கோ டு ஹெல் டைப்ஸ். பொண்டாட்டிங்களா இப்படிதான் இருப்பாங்களா? ஆமாண்டா கண்ணா, பொண்டாட்டிங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படித்தான் இருக்கணும். அன்பா இருப்பாங்க, கோவப்படுவாங்க, விளையாடுவாங்க, திட்டுவாங்க, சில நேரத்துல கோவிச்சுக்குவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. ஆனா ஒண்ணு சொல்லவா, லக்ஷ்மிக்கு உன் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவ எப்பவும் உன்னை அக்கறையோட தான் பாத்துக்கிறா. நான் காட்டவா? காட்டுங்க. ரிஷி, ரிஷி உனக்கு என்ன ஆச்சு? லக்ஷ்மி, ரிஷிக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாரு. ரிஷி, என்னாச்சு? இங்க இங்க வலிக்குது. என்னாச்சு உனக்கு? நல்லதானே இருந்த, என்னாச்சு? பாட்டி, நீங்களும் இவன் கூட சேர்ந்துட்டு நடிச்சீங்களா? இல்லம்மா, நான் இவனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு நல்லா புரிய வைங்க. ஏன்னா புரியாதவங்களுக்கு புரிய வச்சா நல்லது. ஆனா இவன் புரியாத மாதிரி நடிக்கிறான். என்ன இவ இப்படி கத்திட்டு போயிட்டே இருக்காளே பாட்டி? அட அவ பேசிட்டு போகட்டும்டா, நீ கண்டுக்காத. அவ என்ன செஞ்சா அத கவனி. உனக்குன்னா உடனே எப்படி பதறி அடிச்சு வந்தா பாரு. எல்லாத்தையும் அவ மறந்துட்டா. இதுதான் என்னோட லக்ஷ்மி. கரெக்டா தான் சொல்றீங்க பாட்டி.